உனக்காக பொருந்தேனே எனதழகா. அப்பா என்ன கிருஷ்ணா இப்பதான் உனக்கு வீட்டுக்கு வழி தெரிஞ்சதாக்கும்? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. என்ன கிருஷ்ணா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? ஆதிக்கு கல்யாணம் நடந்த அன்னைக்கு வந்த, அதுக்கப்புறம் வீட்டு பக்கமே ஆளை காணுமே. அதான் டெய்லி உங்க புள்ள என் உயிரை போட்டு எடுத்துட்டு இருந்தானே. என்னன்னா புலம்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. டே அர்ஜுன் ஏண்டா நீ வேற. சரிண்ணா சரி. அம்மா என்ன திடீர்னு அதுவும் இந்த டைமுக்கு வந்திருக்கீங்க? அதை ஏண்டா அர்ஜுன் கேட்குற? ஃபாரின் கிளைண்ட்ஸு ஆதிக்கு கால் பண்ணிட்டு இருப்பாங்க போல, ஆதியை ரீச் பண்ணவே முடியலையாம். ஸோ அதான் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. நானும் ஆதிக்கு ட்ரை பண்ண, ஃபோன் சுத்தமாக ரீச் ஆகவே இல்லை. அதான் அவன் வீட்டில் இருக்கானான்னு பார்த்து அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அம்மா ஆதி வீட்டில் இருக்கானா? இல்லப்பா கிருஷ்ணா, ஆதி அபியை கூப்பிட்டுட்டு ஏதோ ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வெளியில் போயிருக்கான்ப்பா. ஆமா கிருஷ்ணா, நான் ஃப்ரெண்டு வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன்னு அபிடாலிங்க கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. அவரு முன்னாடியே போயிட்டாருண்ணா. ஐ திங்க் சிக்னல் இருந்திருக்காது, அதான் ஃபோன் ரீச் ஆகலன்னு நினைக்கிறேண்ணா. என்னது ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன்? எந்த ஃப்ரெண்டு வீட்டில்? அது தெரியல கிருஷ்ணா, ஆனால் ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன் தான் சொல்லிட்டு போனான். ஐயோ அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஆதிக்கு ஃப்ரெண்டுனா எனக்கு ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. ஆனால் எந்த ஃப்ரெண்டு எந்த ஃபங்க்ஷன்? எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யார் வீட்லேயும் ஃபங்க்ஷன் கிடையாது. பின்னவே எங்கே போயிருக்கான்? ஐயோ கிருஷ்ணா என்னப்பா சொல்ற? பட் ஆதி ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லி தானே போனா? ஆமா கிருஷ்ணாண்ணா, அது என்ன ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு தான் போனாங்க. ஐ திங்க் நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேண்ணா. ஐயோ டே அர்ஜுன் சத்தியமா சொல்றேன்டா, இன்னைக்கு எந்த ஃப்ரெண்டு வீட்லயும் ஃபங்க்ஷன் கிடையாதுடா. அப்படியே ஃபங்க்ஷன் இருந்தாலும் நான் எதுக்குடா இங்க இருந்திருக்க போறேன்? நானும் தானடா ஃபங்க்ஷன் போயிருப்பேன். ஆமா. ஐயோ அர்ஜுன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இவன் ஆனா ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு தானடா போனா. ஐயோ ஃபோன் வேற ரீச் ஆகலை. இவன் வேற ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கே காணல. ஐயோ கடவுளே, அப்பிக்கும் அதிக்கும் என்னாச்சுன்னே தெரியலையே. ஐயோ லக்ஷ்மி என்னம்மா இப்படி பதட்டப்படுற? அதெல்லாம் ஆதி வந்துருவாமா, வந்தோட என்ன எதுன்னு கேட்கலாம். ஆமாம்மா, இப்போ நீங்க டென்ஷன் ஆகுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க. ஐயோ இல்லைங்க, போய் ரொம்ப நேரம் ஆகுதுங்க. ஃபோன் வேற போக மாட்டேங்குது, பயமா வேற இருக்குங்க. அம்மா நீங்க பயப்படாதீங்கம்மா, எப்படியும் ஆதி கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா, என்ன எதுன்னு நம்ம கேட்டுக்கலாம். கிருஷ்ணா டைம் வேற ரொம்ப ஆகிட்டு, அதோட அண்ணாக்கும் ஃபோனும் ரீச் ஆக மாட்டேங்குது. அபிடாலிங்கும் வீட்லயே ஃபோனை வச்சுட்டு போயிட்டா போல இருக்கு. இப்போ என்னன்னா பண்றது? நம்ம வேணா போய் தேடிட்டு வரலாமாண்ணா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, கொஞ்சம் அங்க பாரு. ஐயோ என்னங்க பண்றீங்க? இறக்கி விடுங்க. முடியாது. ஐயோ எல்லாரும் இருக்காங்கங்க பாருங்க. அத்தை, மாமா, அர்ஜுன், பத்தாத்துக்கு கிருஷ்ணா அண்ணா வேற இருக்காரு. ப்ளீஸ்ங்க இறக்கி விடுங்க. யாரு இருந்தா எனக்கு என்ன வந்திருக்கு? நான் என் பொண்டாட்டியை தூக்கி வச்சிருக்கேன். யாரு வந்து என்ன கேள்வி கேட்க முடியும்? ஐயோ நீங்க இருக்கீங்களே, எங்க ப்ளீஸ்ங்க இறக்கி விடுங்க. முடியாதுடி அபி பாப்பா. டேய் பாத்தியாடா உங்க நொன்னனை? இவனை காணுமே, என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்ம பதறிக்கிட்டு இருந்தா, இவன் என்னடானா அவன் பொண்டாட்டி கூட ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் போல. பாத்தியா, நம்ம இத்தனை பேர் இருக்கிறது கூட தெரியாம அவன் பாட்டுக்கு அல்லேக்கா அபி சிஸ்டர் தூக்கி வச்சிருக்கான். ஆமா கிருஷ்ணா. என்ன ரெண்டு பேரும் அங்கேயே பாக்குறீங்க? ஆதி வந்துட்டானா? ஆதி ஐயோமா வேண்டாம். லக்ஷ்மி நான் இன்னும் டேப்லெட் போடலமா, வந்து டேப்லெட் எடுத்துக்கூட எனக்கு. சரிங்க. ஐயோ ஆதி மாமா என்ன பண்றீங்க? ஐயோ அத்தை மாமாவும் என்ன நல்லா தப்பா நினைச்சிருக்க போறாங்க. ஐயோ விடுங்களேன் ப்ளீஸ். அதெல்லாம் யாரும் எதுவும் தப்பா நினைக்கல. நீ இப்படி பேசிட்டே இருந்தானு வச்சுக்கோங்க, முன்னாடி மாதிரி இடுப்புல கிள்ளி விட்டுருவேன். ஐயோ நீங்க இருக்கீங்களே. நாங்க இன்னும் இங்கதான் இருக்கோம். அபி இங்க ரொம்ப கிரௌடா இருக்கு, நம்ம ரூமுக்கு போலாமா? என்னது கிரௌடா இருக்கா? அடே நாங்க 2 பேர் இருக்கிறது உனக்கு கிரௌடா இருக்க மாதிரி இருக்கா? இருடா இரு, நாளை பின்ன ஏதாச்சும் ஐடியா வேணா என்கிட்ட தானே வருவ, அப்போ வச்சுக்கிறேன்டா உன்ன. அபி இங்க ஒரே சத்தமா வேற இருக்கு, நம்ம ரூமுக்கு போலாம். இது தேவையா கிருஷ்ணா உங்களுக்கு? ஆமாண்டா ஆமா, இதெல்லாம் எனக்கு தேவை பாரு. உங்க அண்ணனுக்கு கொழுப்பு பாத்தியாடா? நம்ம 2 பேர் இருக்கிறது கிரௌடா இருக்கான், நம்ம 2 பேர் பேசுறது சத்தமா இருக்காமா. இவனை ஐயோ விடுங்க கிருஷ்ணா. சரிடா அர்ஜுன், எனக்கு என்னமோ ஆதி அபி சிஸ்டருக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணதான் வெளியில கூட்டிட்டு போயிட்டு இப்படி லேட்டா வந்திருக்கான்னு நினைக்கிறேன். எது எப்படியோ 2 பேருக்குள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆகி ஹாப்பியா இருந்தா சரிதான். சரிடா அர்ஜுன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா. சரி அண்ணா.
மாமா அதான் ரூமுக்கு வந்துட்டோம்ல எப்போ வச்சு இறக்கி விடுங்களேன். உன்னை இறக்கி விடுறதுக்கு மனசே வரலடி. நான் என்ன பண்றது? இப்படியே தூக்கி வச்சு உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. இருக்கும் இருக்கும். ஐயோ ப்ளீஸ்ங்க இறக்கி விடுங்க. சரி ஓகே, இறக்கி விடுறேன். என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இடுப்புலயே கிள்ளி கிள்ளி வைக்கிறீங்க. இடுப்பு கிள்ற மாதிரி இருந்தா கிள்ள தான் செய்வாங்க. நான் என்ன பண்றது? என் கை என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது. ஓ சரி சரி, இன்னொரு வாட்டி இடுப்பு கிள்ளுங்க அப்புறம் இருக்கு. என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அப்படி தாண்டி கிள்ளுவேன். இதோ இப்பவும் கிள்ளுவேன். நீங்க இருக்கீங்களே வலிக்குதாதி மாமா. ஐயோ சாரி. நான் வேணும்னா இப்போ வலிக்காத மாதிரி பொறுமையா கிள்ளி காட்டவா? அதெல்லாம் நீங்க ஒண்ணும் காட்ட வேணாம், கையை வச்சுட்டு சும்மா இருங்க, அதுவே போதும். சரி, இன்னும் எவ்வளோ நேரம் தாண்டி வெயிட் பண்றது? ஏற்கனவே கல்யாணம் ஆனதுலேருந்து ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டடி. சீக்கிரமா போய். என்னது கல்யாணம் ஆனதுலேருந்து வெயிட் பண்ண வச்சனா? அதான் முந்தா நாள் நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன? அது நான் ஒன்று சொல்லணும்டி. என்ன? அது நான் சும்மா தாண்டி சொன்னேன். நமக்குள்ள எல்லாம் அன்னைக்கு முடிஞ்சிட்டுன்னு. சத்தியமா ஒண்ணுமே நடக்கலடி. என்னது ஒண்ணுமே நடக்காம தான் என்ன நீங்க அவ்வளோ டீஸ் பண்ணீங்களா? உங்களை ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? அது உன்னை டீஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுடி. அதுவும் நான் டீஸ் பண்றப்பெல்லாம் நீ கியூட்டா ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருந்தியா. அந்த ரியாக்ஷனுக்காகவே உன்னை டீஸ் பண்ணலான்னு தோணுச்சுடி. அதான் கொஞ்சம் ஓவரா டீஸ் பண்ணிட்டேன், சாரி. உங்களை நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா? அதுவும் என்ன சொன்னீங்க? சொல்ல கேட்காம நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, ஏங்க ஏன்? சும்மா ஃபன்னுக்குடி, அது மட்டும் இல்ல, அப்படியே நீயா பண்ணிட்டாலும். ரொம்ப தான். சரி இப்போ சொல்லுங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஆமா அந்த ஜூஸ் நீங்க தானே எடுத்துட்டு வந்தீங்க? அந்த ஜூஸ் நான் தான் எடுத்துட்டு வந்தேன்டி. ஆனா அது கிருஷ்ணா அவன் குடிக்கிறதுக்காக சரக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருப்பான் போல. நான் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். அதை தான் மேடம் அன்னைக்கு குடிச்சிங்க. என்ன சொல்றீங்க? அப்போ சரக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஜூஸ் தான் நான் குடிச்சனா? ஐயோ, அப்புறம் என்னதாங்க நடந்துச்சு அன்னைக்கு? அதுக்கப்புறமா அந்த ஜூஸை ஃபுல்லா குடிச்சிட்டு மேடம் போதையில என் மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கீங்கன்னு நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. ஓ சரியான கேள்விதான் நீங்க. உங்களை சரிடி சரி, அடிக்காதடி, வலிக்குது. எங்க வேணா அடிடி, ஆனா என் நெஞ்சில மட்டும் அடிக்காத, ஓகே? ஏன் நான் அங்கதான் அடிப்பேன் உங்களை. அங்க அடிக்க கூடாது, ஏன்னா அங்கதான் என் மாயக்காரி இருக்கா. என்னது? நான் தானே உங்க மாயக்காரின்னு சொன்னீங்க. இப்போ என்ன நெஞ்சில இன்னொரு மாயக்காரி வச்சிருக்கேன்னு சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு எத்தனை மாயக்காரி தான் இருக்கா? ஐயோ சரியான டியூப்லைட் நின்னு. கடவுளே, உன்னை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ? நான் டியூப்லைட்டாவே இருந்துட்டு போறேன். முதல்ல எனக்கு அந்த மாயக்காரி யாருன்னு தெரியணும். ஒழுங்கா கையெடுங்க, நகருங்க, நான் பார்க்கணும். ஏன் அபி, வேணாண்டி. நான் பார்த்தே ஆகணும், கையெடுங்க. என்னங்க இது, ஏன் பேரா? ஆமா, என்னோட மாயக்காரி உன்னோட பேர் தான். என்ன அதிமாமா இதெல்லாம்? ஏன் இப்படி டாட்டூலாம் போட்டிருக்கீங்க? ஏன் அபி, இப்போ எதுக்குடி நீ அலற? இல்ல அதிமாமா, அது டாட்டூ போட்டா வலிக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அதிமாமா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? ஐயோ அபி, என்னடி இது, குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? அடியே, நான் டாட்டூ ஒன்றும் இப்போ போடலடி. நீ எப்போ என் மனசுக்குள்ள வந்தியோ அப்போவே போட்டுட்டேன்டி. அதோட டாட்டூ போட்டப்ப தாண்டி வலிக்கும், இப்போலாம் வலிக்கலடி. இருந்தாலும் ஏன் அதிமாமா? ஐயோ என் அபி பாப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. இப்போ நீ அழுகி நிறுத்த போறியா, இல்லைனா நிறுத்த வைக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே அழுகையை நிறுத்திட்டேன். ஆனால் இப்படிலாம் பண்ணாதீங்க அதிமாமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அபி, நான் ஒன்று சொன்னா நீ கேட்பியா? சொல்லுங்க. அபி ப்ளீஸ் டி, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி அழாதடி. நீ அழறப்பெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? எனக்கு நீ அழுதாவே பிடிக்காதடி அபி, ப்ளீஸ் இனிமே அழாதடி, சரியா? ஐ லவ் யூ அதிமாமா. அட பாருடா, என் பொண்டாட்டி அவளாவே ஐ லவ் யூன்னு சொல்றா. உங்களை போங்க அதிமாமா. சரி, அம்மா உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமா அபி? என்னங்க இது கேள்வி? யாருக்கு தான் குழந்தைங்கன்னா பிடிக்காது? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் உங்களுக்கு பிடிக்காதா என்ன?
யாரு சொன்னா எனக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம சீக்கிரமாவே உன்ன மாதிரி ஒரு அழகான குழந்தைய பெற்றுக்கிறோம். ஓகே, சரி சரி. இப்படியே பேசிட்டே இருந்தோம்னா எப்படி அபி? குழந்தைங்க வர்றதுக்கான ப்ராசஸ்ல இறங்க வேண்டாமா? சி, என்னடி இவ்வளோ வெக்கப்படுற? ஐயோ, இந்த வெக்கத்தை பார்த்தாவே என்னென்னமோ ஆகுது. இதுக்கு மேல முடியாதிரி என் மாயக்காரி. அபி, இந்த நிமிஷம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாடி? ரொம்ப நாளா உன்னை எட்ட நின்னே பார்த்துட்டு இப்போ இவ்வளோ பக்கத்துல பார்க்க எப்படி இருக்கு தெரியுமாடி? நீ செம்ம அழகா இருக்க அபி. நீ ரொம்ப அழகா இருக்கடி. ஐ லவ் யூ அபி. என்னடி எதுவுமே பேச மாட்ற? ஏதாச்சும் பேச அபி. என்ன பேசணும்? ஒன்றும் பேச வேணாம். சரி, அப்போ நாம ஸ்டார்ட் பண்ணலாமா அபி? அப்போ ஓகே. ஐ லவ் யூ அபி. லவ் யூ டூ ஆதி மாமா. மை சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன தூவம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன என்னையே கேட்டு ஏங்கினேன் நான். என்னுள்ளே பரவின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். ஏ அபி, என்னாச்சுடி? எங்க போற அபி? என்னாச்சு அபி? ஏன் வந்துட்ட? உனக்கு பிடிக்கலையா அபி? இல்ல அப்படி இல்ல, அது ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு, அதான். ஹே அபி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். அது ஃபர்ஸ்ட் டைம்ல, அதான் அப்படி இருக்கு. இட்ஸ் ஓகே அபி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கு. நாம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஓகே? பயமா இருக்குன்னு சொன்னா பயத்தை போக வைக்க மாட்டீங்களா? அதோட நான் பயமா இருக்குன்னு தான் சொன்னேன், வேண்டான்னு சொல்லலையே. ஓ, ஹே, இப்போ நீ என்ன சொன்ன? இன்னும் எவ்வளோ நேரம் தான் பேசிட்டே இருக்க போறோம்னு சொன்னேன். ஓ அப்படியா? இப்போ பாரு. அபி, இப்போ பயம் போயிடுச்சா? அப்போ அடுத்து உனக்கு ஓகேவா அபி? அப்போ இது சுகம் சுகம் அது வேண்டும் வேண்டும் அது தினம் தினம் வரும் மீண்டும் மீண்டும் கூடும் நேரம் பல யுகங்கள் கடங்களாகும் நீங்கும் நேரம் சில கடங்கள் யுகங்களாகும் வா மீண்டும் மீண்டும் தாலாட்டு. விடிஞ்சது கூட தெரியாம எப்படி தூங்கிட்டு இருக்கா? ஐயோ, என் அபி தங்கமே. உம்மா, டைம் வேற ஆகிடுச்சு. எழுப்பலாமா வேண்டாமா? சரி, எழுப்பி பார்க்கலாம். அபி அபி. வேண்டாம் ஆதி மாமா, டயர்டா இருக்கு. என்னது வேண்டாமா? அது சரி. சரி, பிடிஞ்சிருச்சேன்னு எழுப்பலான்னு பார்த்தா செம்ம டயர்டா இருக்கா போல இருக்கே. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். விடிஞ்சிருச்சா? அட கடவுளே, மணி 12 ஆயிடுச்சா? ஐயோ, இவ்வளோ நேரமா தூங்கியிருக்கோம். எல்லாம் இவரால வந்தது. ஐயோ, அத்தை வேற என்ன நினைச்சிருப்பாங்க, இன்னும் எந்திரிச்சு வரலன்னு. ஐயோ, ஏங்க ஏங்க. என்னது? ஓ, ஐயோ ஏங்க, டைம் ஆயிடுச்சு, எந்திரிங்க. ரொம்ப டயர்டா இருக்குடி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே. என்னது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா? ஏங்க, இப்போவே மணி 12 ஆயிடுச்சுங்க. ஐயோ, அத்தை வேற என்ன நினைப்பாங்க. என்னங்க நீங்க, எந்திரிங்க முதல்ல.
அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நீ வா, நம்ம விட்டதை கண்டினியூ பண்ணலாம். என்னது விட்டதை கண்டினியூ பண்ணணுமா? உங்களை ஐயோ ப்ளீஸ்ங்க எந்திரிங்க. அடியே டியூப்லைட், மணி 12 ஆகுது. இப்போ வரைக்கும் நம்ம ரூம் கதவை யாருமே தட்டல. இதுல இருந்தே உனக்கு தெரிய வேண்டாமாடி, அவங்களே நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும், நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் வரல. நீ ஏன்டி வேணும்னே போய் ஆஜராகணும்னு நினைக்கிறா? ஐயோ என்ன அதிகமா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. டைம் ரொம்ப ஆயிடுச்சு, எந்திரிங்க. அடியே விடிஞ்சு தனடி தூங்கணும், அப்புறம் என்ன? சரி ஓகே, இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு டயர்டா இருக்கா இல்லையா? ஐயோ இப்போ எதுக்கு அதிகமா இதை கேக்குறீங்க? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுடி. உனக்கு டயர்டா இருக்கா இல்லையா? டயர்டா இருக்குதான், ஆனா அந்த அளவுக்கு இல்ல. ஐ அப்போ ஓகே. இப்போ வா, நம்ம மார்னிங் விட்டதை கண்டினியூ பண்ணலாம். ஐயோ கண்டினியூலாம் அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போ முதல்ல விடுங்களேன் ப்ளீஸ். இப்போவே கண்டினியூ பண்ணணும். ஐயோ என்ன அதிகமா இப்படி இடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? என் செல்ல புருஷன்ல, என் அழகு புருஷன்ல. இப்போ உங்க அபி பாப்பா போவனா, அப்புறம் கொஞ்சம் லேட்டா வருவனா? ஓகே நிஜமாவா? நிஜமா. சரி இப்போ விடுறீங்களா? அப்போ ஓகே. மாமா மூடு மாறுறதுக்குள்ளார சீக்கிரம் போயிடு. உங்களை கிட்ட தானே போக முடியும், விடுங்க. சரி சரி போ. ஹே அபி, அப்புறம் ஹீட்டர் போட்டு வச்சிருக்கேன், சுடு தண்ணியில் குளி, ஃபீலிங் பெட்டரா இருக்கும். ஓகே? இது எப்போ பண்ணீங்க? முன்னவே எழுந்து தான் ஹீட்டர்லாம் ஆன் பண்ண, 2 பேரும் சேர்ந்து குளிக்கலான்னு. எங்க மேடம் செம்ம டயர்டில் தூங்குனீங்க, அதான் எழுப்பவே மனசு வரல. ஸோ நானும் பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டேன். உங்களை முன்னவே எழுந்தீங்கல்ல, எனக்கு எழுப்பி விட்டுருக்கலாம்ல. ஹே நீ செம்ம டயர்டில் தூங்கிட்டு இருந்தடி, எழுப்பவே மனசு வரல, அதான் எழுப்பல. சரி சரி சரி, நான் போய் குளிச்சுட்டு கீழே போறேன், நீங்களும் குளிச்சுட்டு சீக்கிரம் கீழே வாங்க. ஓகே? அபி என்ன? அது 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாமா? சின்னது அதெல்லாம் முடியாது, இப்போ நம்ம சேர்ந்து தான் குளிக்க போறோம். வா வா போலாம். சின்னது வேண்டாமே. எனக்கு வேணும். ஸோ வா, 2 பேரும் சேர்ந்து குளிச்சுட்டு ஒன்னா ரெடி ஆகி ஒன்னாவே கீழே போலாம். உங்களை ஐயோ சின்ன இது நம்மளோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை சின்ன தேடியும் காணல. ஐயோ நான் எடுத்து வச்சனா இல்லையா? எடுத்து வச்ச மாதிரி தான் ஞாபகத்தில் இருக்கு. எடுத்து வச்சிருந்தா ட்ராலியில தானே இருக்கணும். ஐயோ ஆனா ட்ராலியில இல்லையே, எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்போ என்ன பண்றது? ஜெலி என்னடி ஏதோ பேப்பரை காணோன்னு தேடிட்டு இருந்த, கிடைச்சிட்டா என்ன? இல்லம்மா. சரிடி, அது நீ தேடுற பேப்பர் இதுவான்னு பாரு. இது இல்லம்மா. இது இல்லையா? சரிடி, நான் இதுவா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். அது சரி, ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கணும், இப்படி எங்க பார்த்தாலும் போட்டா இப்படிதான். சென்னைக்கு போய் நீ அங்க ஏதாச்சும் வச்சுட்டு வந்துட்டே என்ன? அதான் தெரியலம்மா என்னன்னு. சரிடி, நீ இந்த அளவுக்கு தேடுறனா ரொம்ப முக்கியமான பேப்பரோ? ஆமாம்மா. சரிடி, நீ எதுவும் பயப்படாத, நான் எதுக்கும் அபிய அங்க வீட்ல ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க சொல்றேன், சரியா? இல்லம்மா பரவாயில்ல, இருக்கட்டும். ஏய் என்னடி இப்பதான் முக்கியமான பேப்பர்னு சொன்னேன், சரி அபிகிட்ட விட்டு அங்க தேட சொல்றேன்னு சொன்னா வேணான்னு சொல்ற. நீ தானே சொன்ன அது முக்கியமான பேப்பர்னே, பின்ன என்ன அபியை தேட சொல்றேன். அப்படியே இருந்துச்சுன்னா அவங்க இப்ப விருந்துக்கு வருவாங்களா, இன்னும் 2 நாள்ல வரும்போது எடுத்துட்டு வர சொல்றேன், சரியா? என்னமா சொல்ற, இன்னும் 2 நாள்ல விருந்துக்கு வராங்களா? ஆமா. என்னடி ஏதோ தெரியாத மாதிரி கேக்குற, உனக்கு நேரா தானடி எனக்கு பேசிட்டு இருந்தோம். இல்லம்மா மறந்துட்டேன், அதான் கேட்டேன். ஆமா யார் யார் வராங்க? எல்லாரையும் வர சொல்லி தாண்டி கூப்பிட்டுட்டு வந்தோம். அவங்க வந்தா தாண்டி தெரியும் யார் யார் வராங்கன்னு. நம்ம போய் என்ன கேட்கவா முடியும் யார் யார் வரீங்கன்னு? ஆமா நீ எதுக்கு கேக்குற இத? இல்லம்மா சும்மா தான் கேட்டேன். என்னமோ போ. சரிடி, அந்த பேப்பரை கொடு, நான் போய் இருந்த இடத்துல போய் வச்சிடறேன். அப்புறம் இன்னொரு நாள் இதை காணும்னு யாராச்சும் தேடுவீங்க. சரி கொடு, நான் போய் வச்சிடறேன். சரிடி, எப்ப பார்த்தாலும் ரூம்குள்ளாரே அடைஞ்சிருக்காம கொஞ்சம் வெளியில வந்து ஹெல்ப் பண்ணிடி எனக்கு. இந்நேரம் அபி இருந்திருந்தா எல்லா ஹெல்ப்பும் அவ தான் பண்ணியிருந்திருப்பா. நீ அபி அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாச்சும் அப்பப்ப ஹெல்ப் பண்ணிடி, சரியா? சரிம்மா, நீங்க போங்க, நான் வரேன். ஐயோ என்ன இது, அந்த ரிப்போர்ட் எங்க தேடியுமே கிடைக்கல. அப்போ அம்மா சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த ரிப்போர்ட் அர்ஜுன் வீட்ல தான் இருக்கா? ஐயோ கடவுளே, ரிப்போர்ட்டை யாரு கண்ணையும் படக்கூடாதுன்னு அன்னைக்கு பீரோ மேல வச்சோம். அது ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு நம்ம ட்ராலியில் எடுத்து வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா வச்சமா என்னன்னு தெரியலையே. ஐயோ இப்போ அந்த ரிப்போர்ட் எங்க இருக்குன்னே தெரியலையே. கடவுளே, அந்த ரிப்போர்ட் யாரு கையிலையும் கிடைச்சிடக்கூடாது. இந்த அர்ஜுன் இருக்கானே, ரூமை நல்லா நீட்டா வச்சிருப்பான், ஆனா பீரோவை சுத்தமா நீட்டாவே வச்சிருக்க மாட்டான். சரி நம்ம போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவோம்.
என்ன இது பீரோ மேல ஏதோ ஃபைல் மாதிரி இருக்கு. என்ன ஃபைல் இது? என்ன ஃபைல் இது? ஏதோ ஹாஸ்பிட்டல் ஃபைல் மாதிரி தான் இருக்கு. அது சரி, ஏதாச்சும் ஃபைலை எங்கேயாச்சும் போட்டுற வேண்டியது, அதுக்கப்புறம் இதை காணும் அதை காணும் சொல்லி என்னை வந்து நச்சரிக்க வேண்டியது. இந்த அர்ஜுனுக்கு எப்பவுமே இதே வேலை தான். எங்க இவன் ஒருவேளை பால்கனியில் நிற்கிறானோ? சரி, இதை போய் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். யா டெல் மீ. எஸ். ஓகே ஓகே. டேய் அர்ஜுன். ஒன் செகண்ட். என்னம்மா? அர்ஜுன், அது ஒரு ரூமை க்ளீன் பண்ணண்டா. அங்கே ஒரு ஃபைல் இருந்தது, பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபைல் மாதிரி இருந்தது. அதான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தேன்டா. என்னம்மா? ஆமாம், ஏதோ மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் வைக்க மறந்துட்டோமோ? ஷோ, எனக்கு எப்போவுமே இதே வேலை தான். அம்மா, நான் ஒரு இம்பார்ட்டண்டான காலில் இருக்கேன். ஸோ இந்த ஃபைலை வந்து ஆல்ரெடி ரிப்போர்ட்ஸ் நிறையா இருக்குமா என் ரூமில் ட்ராயரில், அதில் போய் வச்சிடுறீங்களா? நான் அப்புறம் எடுத்து என்னன்னு பார்த்துக்கிறேன். சரிடா, எதையாச்சும் எங்கேயாச்சும் போட்டுரு, அதுக்கப்புறம் இதை காணும் அதை காணும் தேடு. நீ இருக்கியே. சரிடா, இந்த ஃபைலை நான் அங்கேயே வச்சிடுறேன். நீ மறக்காமல் எடுத்து என்ன ஏதுன்னு பாரு, சரியா? ஓகேம்மா, ஓகே. இல்லை இல்லை, இங்கே நீங்கள் சொல்லுங்க. யா ஓகே. சரி சரி, இதுவும் நான் கிளம்பிட்டேன். இப்போவே ஹாஸ்பிட்டல் வரேன், வந்து பேசிக்கலாம். ஓகே சரிம்மா, நீங்கள் இதை ரூமில் வச்சிருங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் கேஸ் வந்துச்சுமா, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சரிடா, சாப்பிட்டு போடா, டைம் ஆயிடுச்சுல. இல்லைம்மா, நான் கேண்டீனில் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நான் வரேன். பாய். ஐயோ, டைம் வேற ரொம்ப ஆயிடுச்சு. எல்லாம் இவரால வந்தது. இவர் இருக்காரே. அபி அபி, ஹே டவல் எடுத்துட்டு வாடி. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க கேடினா நான் மகா கேடி ஆதிமாமா. ஆதிமாமா, டவல் உள்ளதா இருக்கு, நல்லா பாருங்க. ஆமா, உள்ளதான் வச்சிருக்கா. அடியே இருடி, உனக்கு வந்து வச்சுக்கிறேன். ஓ, என்கிட்டே எஸ்கேப் ஆகுறியா? உன்னை அடிப்பாவி, எத்தனை தடவடி உங்ககிட்ட சொல்றது ஹிப்பு தெரியற மாதிரி சாரி கட்டாதன்னு உன்னை. என்னங்க இது? எதுக்கு இப்ப கேளுங்க? உங்ககிட்ட முன்னாடியே சொன்னலடி, இடுப்பு தெரியற மாதிரி சாரி கட்டாதன்னு. நீ கேக்குறியா எங்கேயாச்சும்? திரும்ப திரும்ப அதே பண்ணனா வேற என்ன என்னடி பண்ண சொல்ற? நான் ஒன்னும் கிள்ளலப்பா, என் கை தான் கிள்ளுச்சு. ஓ, நீங்க கிள்ளல, உங்க கை தான் கிள்ளுச்சு. ஐயோ, என்ன ஆதிமாமா, எப்ப பார்த்தாலும் இடுப்பு வச்சு இப்படி கிள்ளி கிள்ளி வைக்கிறீங்க? எப்படி வலிக்குது தெரியுமா? நான் கில்லாம இருக்கணும்னா நீ ஹிப் தெரியாத மாதிரி சாரி கட்டு. ஐயோ சாமி, இனிமே ஹிப் தெரியற மாதிரி சாரியே கட்ட மாட்டேன், போதுமா? இனிமே கட்ட மாட்டேன், ஆனா இப்போ கட்டினதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. சோ என்னது பனிஷ்மெண்டா? ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. இடுப்பு தெரியற மாதிரி சாரி கட்டிட்டு வந்ததுக்குலாம் யாராச்சும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். ஐயோ சரிங்க, சரி, என்ன பனிஷ்மெண்ட்டோ கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்களேன். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுங்க, சீக்கிரம் போனுங்க ப்ளீஸ். அச்சோ, இப்படி நீயே பனிஷ்மெண்ட கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட மாட்டிக்கிட்டேடி அபி பாப்பா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, சீக்கிரம் பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் போணும். பனிஷ்மெண்ட் தானே, கொடுத்துட்டா போச்சு. ஆதி மாமா, இப்போ எதுக்கு நீங்க பக்கத்துல வரீங்க? பனிஷ்மெண்ட் கொடுக்கதான். என்னது பனிஷ்மெண்ட் கொடுக்கவா? உங்களை இததான் சொன்னீங்களா பனிஷ்மெண்ட்? விடுங்க. பரவாயில்ல, இன்னைக்கு டியூப்லைட் கொஞ்சம் சீக்கிரமாவே எரிஞ்சிட்டு விட முடியாது. ஹலோ மேடம், பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இன்னும் நீங்க என்ன அதே பொசிஷன்ல இருக்கீங்க? இன்னும் பனிஷ்மெண்ட் வேணுமா என்ன? என்னது? விடுங்க, உங்களை இருங்க, நான் அப்புறம் வச்சுக்கிறேன். ஏன் இப்பவே கூட வச்சுக்கோ, நான் ரெடி தான். உங்களை விடுங்க, நான் போறேன். ஹே பார்த்து போடி. எப்படியா இருந்தாலும் இங்க வந்து தானே ஆகணும். பாடி வா. யோபி பாப்பாடி நீ. அடடா கிருஷ்ணா, வாப்பா வா. என்ன கிருஷ்ணா இந்த டைம்ல வந்திருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா, ஆதிக்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதான்ப்பா வந்தேன். ஆதி இருக்கான்லப்பா? இருக்காப்பா கிருஷ்ணா, நீ உட்காரு. ஐயோ பரவாயில்லப்பா, நீங்க எங்க வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா கிருஷ்ணா, கொஞ்சம் வெளியில போகணும் அதான். டேய் கிருஷ்ணா, எப்படா வந்த? இவன் என்ன இப்படி வந்து நிக்கிறான்? அட கடவுளே, இவனை. அப்பா, நீங்க வெளியில போகணும்னு சொன்னீங்கல்ல, கிளம்பலையாப்பா? ஐயோ ஆமாப்பா கிருஷ்ணா, டைம் வேற ஆகிட்டு பாரு. சரிப்பா, நான் கிளம்புறேன். சரிப்பா. அப்புறம் மச்சான், என்னடா காலையிலே என்ன பார்க்க வந்திருக்க? என்னடா, என்ன விஷயம்? எதே காலையிலையா? டே, இப்ப டைம் என்னன்னு தெரியுமா? 1:30டா. இது லஞ்சுடா, வெண்ணமோனே. சாரி மச்சான். ஐயோ டேய், தயவு செஞ்சு வெக்க மட்டும் படாதடா, பார்க்க முடியல. டேய் ஆதி, என்னத்த வேணாலும் பண்ணுடா. ஏண்டா வெளியில வரும்போது உன் ஷர்ட் எல்லாம் பார்த்துட்டு வரணுங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட உனக்கு இல்லையாடா? ஷர்ட்ல என்ன? நீயே பாரு. ஐயோ ஆமா, அபியோட லிப்ஸ்டிக்கு
கடவுளே, இப்படியா வெளியில வந்தேன்? நல்ல வேளை அம்மா அப்பா யாரும் பார்க்கல. இப்போ ஓகேவாடா, இல்ல வேற எங்கேயாச்சும் இருக்கா? அது சரி, வேற எங்கேயும் இல்ல. அடே, இனிமே வெளியில வரும்போது இதெல்லாம் பார்த்துட்டு வாடா. சரிடா சரி. ஆமா, நீ என்னடா இந்த டைம்ல வந்திருக்க? என்னாச்சு? ஓ, அதுவா சார், உங்களுக்கு ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குங்க சார். அது மட்டும் இல்லைங்க சார், அந்த ஆஃபீஸ்க்கு நீங்க தான் சார் எம்டி. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா சார்? டேய் கிருஷ்ணா, இப்ப எதுக்குடா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? என்னடா விஷயம்? எல்லாம் என் நேரம்டா, என் நேரம். அடே, அந்த ஃபாரின் கிளைண்ட் கிட்ட நீ பேசினியா இல்லையாடா? நேத்துலேருந்து அவங்க உன்னை ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் உனக்கு ஃபோன் போகவே மாட்டேங்குதுன்னு எனக்கு கால் பண்ணி நச்சரிக்கிறாங்கடா. நீ பேசினியா இல்லையாடா அவங்க கிட்ட? ஓ ஷிட். ஐயோ கிருஷ்ணா, நான் சுத்தமா மறந்துட்டேன்டா. என்னது மறந்துட்டியா? அட்டப்பாவி, செப்பிலேந்திரா நீ இப்படிலாம் மாற ஆரம்பிச்ச. எப்பவுமே எனக்கு வேலை தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவேன். இப்போ என்னடா ஆச்சு அதெல்லாம்? அது வேலையை விட முக்கியமான வேலையெல்லாம் நிறைய இருந்துச்சா, அதான் மச்சான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். சரி வலியுது, தொடச்சிக்க. சரிடா மச்சான், நான் அந்த கிளைண்ட் கிட்ட பேச சொல்றதுக்காக தான் வர சொன்னேன். நீ பேசிடு, ஓகேவா? நான் கிளம்புறேன். ஆமா, ஆபீஸ்க்கு இன்னைக்காச்சும் வருவியா இல்ல? சரி, இன்னைக்கும் வரமாட்டேன் அப்படிதானே? நானே பாத்துக்கிறேன்டா. நீ நல்லா என்ஜாய் பண்ணு. தேங்க்ஸ் மச்சான், என் நண்பேண்டா நீ. அது சரி, ஒன்று தாண்டா எனக்கு புரியல. கல்யாணமே வேண்டாம், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, அப்படி இப்படின்னு நிறைய பில்டப்லாம் விட்டுக்கிட்டு இருந்தானே ஒரு ஆதி. அவன் எங்கடா? அவன் எங்க? அப்படியா மச்சான்? யார் அது? ஓ, நான் யார சொல்றேன்னு உனக்கு புரியல. அது சரி, கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ என்னடானா ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டு வந்து நிக்கிற. சி போடா கிருஷ்ணா, எனக்கு வெக்கமா வருது. கருமோ, நீ என்ன இளவு வேணா பண்ணுடா, ஆனா வெக்க மட்டும் படாதடா, பார்க்க சகிக்கல. சரி, நான் கிளம்புறேன், நீங்க போங்க சார். போய் விட்டதை கண்டினியூ பண்ணுங்க. சரி மச்சான், பாய். ஐயோ, அத்தை பாவம் தனியாலாம் எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க போல இருக்கே. கௌரி அம்மா வேற இன்னைக்கு வந்தாங்களா என்னன்னு தெரியல. எல்லாம் சிவரை சொல்லணும். சிவர அத்தை. அடடா அபிமா, வாடா, சாப்பாடு எடுத்து வைக்கவா? 2 பேரும் சாப்பிட்றீங்களா? இல்லத்த, அது சாரி அத்தை. சாரியா? எதுக்குடா? இல்லத்த, அது கொஞ்சம் லேட் ஆயிட்டத்த, சாரி. ஐயோ, இதுக்கு தான் சாரியா? இதுல என்னடா அபிமா இருக்கு? நானே நீ ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்தேன்னு உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். என்னத்த சொல்றீங்க? அபிமா, உன் வயசை கடந்து தாண்டா அத்தையே வந்திருப்பேன். அதனால அத்தைக்கு எல்லாம் புரியும், சரியா? நீ அத்தை தப்பா நினைச்சுப்பலாம் எதுவும் நினைக்க வேண்டாம், சரியா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாவே அத்தைக்கு போதும், ஓகேவா? பட் சாரி அத்தை. ஐயோ, நீ இருக்கியே. சரிடா அபிமா, ஆதி எழுந்துட்டானா? 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கவா? எழுந்துட்டார் அத்தை. அப்ப சரிடா. சாப்பாடு இங்க சாப்பிட்றீங்களா இல்ல ரூமுக்கு கௌரி அக்கா விட்டு கொடுத்து விட சொல்லவாடா? ஐயோ அத்தை, அதெல்லாம் வேணாம் அத்தை. அவர் வந்தோன்னே நாங்க இங்கே சாப்பிட்றோம் அத்தை. சரிடா அபிமா, கோவிலேருந்து பிரசாதம் வந்துச்சுடா, வெயிட் பண்ணுடா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி அத்தை. ஓய், நீங்க தானா? என்னங்க இது, நான் பயந்துட்டேன் தெரியுமா? அப்படியா? நான் வேணா பயத்தை போக்கவா? என்னது உங்களை? ஐயோ சீனே, இப்போ நம்ம கிச்சன்ல இருக்கோம். அதோட அத்தையும் பூஜை ரூமுக்கு தான் போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. சோ வாட்? என்னது சோ வாட்டா? உங்களை? ஐயோ, ஏங்க இவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிறீங்க? யாராச்சும் பார்த்தா என்னங்க நினைப்பாங்க? யார் என்னடி நினைப்பா? நான் என்ன பக்கத்து வீட்டு பொண்டாட்டிக்கிட்டே போய் க்ளோஸா நிக்கிறேன்? ஏன் பொண்டாட்டிக்கிட்ட க்ளோஸா நிக்கிறேன்? யாரு என்ன நினைப்பா? ஐயோ சரிங்க, இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்க, சாப்பாடு எடுத்து வைக்கவா? சாப்பிட்றீங்களா? சாப்பிடதான் வந்தேன், ஆனா இது இல்ல, வேற. என்னது வேறயா? வேற என்ன? அது கிட்ட வா சொல்றேன். என்னது? அட்டி வாங்க போறீங்க பாருங்க. என்னடி, எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டேன், ஓகேவா? உங்களை? ஐயோ ஏங்க இப்படி பண்றீங்க? பாருங்க, கௌரி அம்மா என்ன வீட்டுக்கே கிளம்பல, அதோட அத்தையும் பூஜை ரூம்ல இருக்காங்க. வந்துட்டா என்னங்க பண்றது? அதுக்கு நான் என்ன பண்றது? ஐயோ சரிங்க, சரி நீங்க ரூமுக்கு போங்க, நான் வரேன். அப்படியா? அப்போ சீக்கிரம் வரணும், ஓகே? ஐயோ சரிங்க, நான் வரேன், போங்க. அபிமா? சொல்லுங்க அத்தை. அபிமா, சாப்பாடு நான் ரூமுக்கே கொடுத்து விடுறேன்டா, நீ ரூமுக்கு போ. சரி அத்தை. ஐயோ ஏங்க இப்படி பண்றீங்க? பாருங்க, நீங்க பண்ணினதுல அத்தையே ரூமுக்கு போங்கன்னு சொல்றாங்க உங்களை. ஐயோ சரிடி, அதான் அம்மாவே ரூமுக்கு போக சொல்லிட்டாங்களே. வா வா, நம்ம ரூமுக்கு போலாம், சீக்கிரம் வா. உங்களை இருங்க வச்சுக்கிறேன். சரி, ரூம்ல வந்து வச்சுக்கோ. இப்போ வா போலாம். இப்போ நீயா வரியா இல்ல நான் தூக்கிட்டு போட்டுமா? சின்னது? ஐயோ சாமி, நானே வரேன், நீங்க போங்க.